பேரரசர் அலெக்சாண்டர் பாரசீக நாட்டின் மீது படையெடுத்து நெருங்கினார். சிட்னஸ் நதிக்கரையில் தங்கினார். அங்கு அவருக்கு திடீரென உடல்நல கோளாறு ஏற்பட்டு விட்டது. கூட வந்த கிரேக்க நாட்டு வைத்தியர்கள் அவரை குணப்படுத்த ராப்பகலாக போராடினார்கள். விசித்திரமான நோய் அது. முடியவில்லை. வாடிப்போனார் அலெக்சாண்டர். கேள்விப்பட்ட உள்ளூர் வாசிகள் பேசிக் கொண்டார்கள், இந்த கொடிய நோயை குணப்படுத்த பாரசீக அரண்மனை வைத்தியரால் மட்டுமே முடியும். இதை கேள்விப்பட்டார் அலெக்சாண்டர். அந்த அரண்மனை வைத்தியரை அழைத்து வர ஆள் அனுப்பினார். தகவலை பெற்ற அந்த பாரசீக வைத்தியரும் அடுத்த கணமே ஓடி வந்தார். பார்த்தார், சொன்னார், பயப்படும்படி ஒன்றும் இல்லை அரசே, ஒரு குறிப்பிட்ட மூலிகை சாறை தயார் செய்ய வேண்டும். 2 நாள் அவகாசம் கொடுங்கள், மூலிகை மருந்தோடு வந்து சேருகிறேன். மருந்தை தயாரிக்கும் முன் தனது அரசரிடம் போய் நின்றார் அந்த பாரசீக வைத்தியர். இருவரும் பேசிக் கொண்டபடி மூலிகை மருந்தை தயாரித்தார். அந்த செய்தி அலெக்சாண்டருக்கும் எட்டியது. அப்படி அவர்கள் என்ன பேசி இருப்பார்கள்? 2 நாட்களில் மருந்தோடு வந்தார் அந்த வைத்தியர். புன்னகையுடன் கொடுத்தார். அரசே, கொஞ்சம் கசப்பாக இருக்கும், மடக்கென்று குடித்து விடுங்கள். அது விஷ புன்னகையாக இருக்கக்கூடும், நஞ்சு கலந்திருக்க கூடும் என்று எச்சரித்து சைகை செய்தார்கள் ஆஸ்தான அமைச்சர்கள். அவர்களை பொருள்படுத்தாமல் மருந்தை வாங்கினார். மடக்கென குடித்து விட்டார். கொஞ்ச நேரத்தில் குணம் பெற ஆரம்பித்தார் அலெக்சாண்டர். தனக்கு வந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்த கேட்டார். வைத்தியரே, உங்கள் மன்னரிடம் என்ன பேசினீர்கள் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? வைத்தியர் சொன்னார், நான் எனது மன்னனிடம் போய் நம்மீது படையெடுத்து வரும் அலெக்சாண்டர் சுகம் என்று இருக்கிறார், வைத்தியம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்றேன். அவரோ, வைத்தியம் செய்ய வேண்டியது வைத்தியரின் கடமை, அதற்கு எதற்கு என்னுடைய அனுமதி? உடனே போய் உங்கள் கடமையை செய்யுங்கள் என்று என்னிடம் சொன்னார். உடனே செய்தேன், அவ்வளவுதான். வைத்தியரின் இந்த பதிலை கேட்டவுடன் சுற்றி இருப்பவர்களை பார்த்துவிட்டு சொன்னார் அலெக்சாண்டர், வைத்தியரே, நீங்கள் உங்கள் தொழில் தர்மத்தை செய்திருக்கிறீர்கள். உங்கள் மன்னரோ மன்னர் தர்மத்தை செய்து விட்டார். நான் எனது நட்பு தர்மத்தை செய்கிறேன். ஆம், எதிரியாய் வந்த நான் இப்போது நண்பனாய் திரும்பி போகிறேன். இதோ மலர் கொத்து, உங்கள் மன்னரிடம் கொடுத்து எனது வாழ்த்துக்களை தெரிவித்து விடுங்கள். அங்கே போர் வட்டம் நட்பு வட்டமாக மாறி போய் நின்றது. பகைமையை பகைத்துக்கொள், அதுவே பகைமையை ஒழிக்க ஒரே வழி. பிடிக்கவில்லை என்றால் நண்பனுக்கு எதிரியாய் கூட இருந்து விடு, ஆனால் ஒருபோதும் துரோகியாய் மாறிவிடாதே. நண்பன் எதிரியானால் நிம்மதி இருக்காது, எதிரி நண்பனானால் நம்பிக்கை இருக்காது. அடுத்தவரை நம்பி இருக்கணும், ஆனா அடுத்தவரையே நம்பி இருக்க கூடாது.